இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வக்கீல் சார் வாங்க. வணக்கம். ஹலோ சார். ஹலோ. நீங்க எங்க வர லேட் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சீக்கிரம் வந்துட்டீங்க. சந்தோஷமான விஷயம் பேசணும்னு சொன்னதா அம்மா சொன்னாங்க. அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். என்ன விஷயம் சார்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வானதி கார்த்திக்கு கோர்ட்ல இருந்து சட்டப்படி விவாகரத்து கிடைச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாம்மா. ஆனா அதுக்கு வானதி அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவங்கள அந்த வீட்டை விட்டு ஒரு 2 நாள் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், அவளை 2 நாள் நான் எங்க கூட்டிட்டு போறது? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா? எப்படியாவது இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால வானதிய ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்க இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு விவாகரத்து ரெடியா இருக்கும். அத நான் பாத்துக்கிறேன். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட்டுங்க சார், கரெக்ட்டுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. ஆர்த்தி, அத்தை, வானதி கொஞ்சம் காஃபி கொண்டு வா. ரொம்ப டயர்டா இருக்கா. எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம். அம்மா எங்க? என்னடா நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? சம்பந்தி, என்ன இப்படி பேசுறீங்க? அவ சுயநினைவோடவா இருந்தா? என்னம்மா சொல்றது? எவ்வளவு ஒருத்தி உன்னை பத்தி, தங்கச்சியம்மாவை பத்தி, என்னை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவதான் உன் அம்மான்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டாளேம்மா. ஏமாத்திட்டாங்களா? எதுக்கு? என்னோட அம்மான்னு சொல்லி வந்து ஏன் என்ன ஏமாத்தணும்? ஆமாடா, சாமி கிட்ட போய் சொல்ல முடியுமா? சாமி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவ வாயாலேயே உண்மையை வர வச்சிடுச்சு. அவ பக்கத்துல நின்னதுக்கு எனக்கும் 4-5 அடி விழுந்ததுடா. அமுதா, ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னங்க தேவையில்லாதெல்லாம் பேசினேன்? நடந்ததுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். நாம அத பத்தி இப்ப பேச வேண்டாம். நல்ல வேளை வானதிய அந்த அம்மா கூட்டிட்டு போகாம இருந்தா நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கூட்டிட்டு போயிருக்கணும். அவங்க எதுக்காக வந்தாங்க? என்ன ஏமாத்துறதுக்கா? அதுவும் பணத்துக்காக வந்தாங்களா? ஆமாடா, நல்ல வேளை வானதி, நீ மட்டும் அவ கூட போயிருந்தீன்னா உன்னையும் கொண்டு போய் எங்கேயாவது பணத்துக்காக. சம்பந்தி, பேசாம இருக்க மாட்டீங்களா? அழாத வானதி. இந்த விஷயத்த சாதாரண விஷயமா நினைச்சு எப்படிமா என்னால மறக்க முடியும்? நம்ம வீட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க நிக்கிற மாதிரியே இருக்கு. அவங்களோட நடிப்பு பொய்யா இருந்தாலும் அவங்க பேசினது, சிரிச்சது, அதோட எனக்காக உங்ககிட்ட கோவப்பட்டு பேசினாங்கல்லம்மா, அதெல்லாம் இன்னும் என் காதுல இப்பவும் கேட்டுட்டே இருக்குமா. வானதிய ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்க இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. சம்பந்தியம்மா, வானதி இங்கேயே இருந்தா இப்படிதானங்க நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. அந்த வசுந்தரா நினைப்பும் வந்து வந்து அவளை இப்படி அழ வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால என்ன அமுதா சொல்ல வர்ற? வானதியை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகலாம்னு சொல்றியா? அதேதானுங்க, சரியா சொன்னீங்க சம்பந்தியம்மா. நான் சொல்றது சரிதானுங்களே. நான் வேணும்னா வானதிய ஒரு 2-3 நாள் திருச்சிக்கு கூட்டிட்டு போட்டுங்களா? நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு, அவ மனசு ஆறுதலுக்கு இடம் மாறினா நல்லா இருக்கும் இல்லைங்களா? இல்ல, வேண்டாம்.
உன் வார்த்தை எனக்கு புரியுது வானதி. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாம நிக்கிறேன். நாம எப்பவுமே நம்ம மேல அக்கறை உள்ளவங்க பேசுறத ஒத்து கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க என் அம்மான்னு சொல்லிட்டு வந்தவங்கள சந்தேகப்பட்டு பேசுனீங்க. ஆனா நான் தான் அத சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல வானதி. ஒருத்தங்களை நம்பணும், அவங்கள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நம்பினது தப்பா? எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயிர அம்மா கூட இந்த விஷயத்துல ஏமாத்திட்டு தான் சொன்னாங்க. ஏங்க, நீங்களும் என் கூட ரிசார்ட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமே. நீங்க இல்லைன்னா உங்களையே மனசு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் வராததான் நல்லது. நீ என்ன நினைச்சிட்டே இருந்தன்னு வச்சுக்கோயேன், உன்னோட போலி அம்மாவை மறந்துடுவல்ல? நீ முன்னாடி போ, நான் இங்க வேலை முடிஞ்சதும் நான் அப்படியே பின்னாடியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் ட்ரிப் வேணா நம்ம பாலி போலாம், ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி. என்னங்க, நாம மட்டுமா? பின்ன உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூட்டு வர போறியா? யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம நம்ம 2 பேரும் மட்டும் தனியா போறோம். முக்கியமா சொல்லணும்னா போனை கூட வீட்லயே வச்சுட்டு போயிடலாம். என்ன சொல்ற? வா. சொல்லுங்க மேடம். ஹலோ வக்கீல் சார், ஒரு இனிப்பான செய்தி. நீங்க சொன்ன மாதிரியே வானத்திய ராஜேஸ்வரி கிட்ட இருந்து பிரிச்சு நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். சூப்பர் மேடம், சூப்பர். நீங்க அங்க இருக்கிற 2 நாளும் வானதி ராஜேஸ்வரிய காண்டாக்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. நான் கொடுத்த செல்போன் ஜாமரை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இங்க நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வக்கீல் சார், அதுலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமுங்க. இப்போ நீங்க கொடுத்தீங்களே அந்த செல்போன் ஜாமர், அது ஒரே இடத்துல இருந்தாதான் வேலை செய்யுமாமே? கையோட அங்க எங்கன்னு எடுத்துட்டு போனா வேலை செய்யாதுன்னு என் பொண்ணு சொல்றா. அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட வந்திருக்கிற மூவபிள் செல்போன் ஜாமர். இதை நீங்க ஆன் பண்ணி எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாலும் பக்கத்துல இருக்கிற மொபைல சிக்னல் கிடைக்காம பண்ணிரும். அப்ப சரிங்க, நான் கையிலேயே எடுத்துட்டு போறேங்க. வக்கீல் சார், ராஜேஸ்வரி அசிங்கப்படணும், அவமானப்படணும், தலை குனிஞ்சு நிக்கணும். அத வானத்தை பார்த்து கத்தணும், கதறணும். இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு சந்தோஷம். அப்படியே கிளம்ப.